ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நிறைய கோயில்களுக்கு அதீதமான சக்தி உண்டுங்க. அதுல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான இது சித்தருடைய ஜீவசமாதி. இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் அதிகம். அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா நதிக்கரை, குளக்கரை, இந்த மாதிரி அந்த நீர் இருக்கிற இடங்கள்ல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதான் பஞ்சபூத சக்தியில் இருக்கக்கூடிய பெரிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்னி, நீங்க ஹோமங்களுக்கு முன்னாடி வேண்டிக்கிறது அப்படிங்கிறதும் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மரம், விருட்சம்னு சொல்லுவா, காற்று, இந்த மரத்துக்கு கடியில அதான் கஷேத்திர விருட்சம்னு கோயில் எல்லாம் விருட்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி நல்லா வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பகவானை மேல் நோக்கி சூரிய பகவானை வேண்டுறது, ஆகாயத்தை நோக்கி வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பூமி, நீங்க பூமியை ஸ்பரிசமா உட்காந்துட்டு, சில பேர் சேர் போட்டுலாம் உட்காந்துருப்பாங்க, பூமி ஸ்பரிசமா உட்காந்துட்டு அழகா நம்ம சுகாசனம் போட்டோ, பத்மாசனம் போட்டோ, வீராசனம் போட்டோ உட்காந்துட்டு இந்த பூமியை தொட்டு சில மந்திரங்களை சொல்றது ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஆக நம்ம வேண்டது ரொம்ப சீக்கிரமா பலன் கொடுக்கறதுக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி அடங்கின இடங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பயங்கரமான பலன்கள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்னா பஞ்சபூதங்கள்ல நீர் கஷேத்திரம் கொண்ட ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருப்பு, இந்த அக்னிக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு 2. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா விருட்சம், அதாவது காற்றுக்கு விருட்சம்னு சொல்லுவாங்க, மரத்துக்கு பக்கத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அதாவது கோயில்ல இருக்கக்கூடிய விருட்சத்துல முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகாயத்தை பார்த்து வேண்டிக்கிறது. அடுத்து பூமி, இந்த பூமியை தொட்டு பூமி மாதாவை வேண்டிக்கிறது. இந்த மாதிரி வேண்டுதல்கள் உடனே நடக்கிறதுக்கு இந்த பஞ்சபூத சக்தியும் சித்தர் ஸ்தலங்களுக்கும் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை சில பேர் சொல்லுவா, சார் ஹோமத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ண முடியலன்னு கேட்கறவன் நிறைய பேர் இருந்துருப்பா. தீபம் இருக்கு இல்லையா, விளக்கு முன்னாடி, ஜோதிர் முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலுக்கு உடனே பலன் தர்றதுக்கு இந்த அற்புதமான இந்த சித்தருடைய ஜீவசமாதி பஞ்சபூத பிரார்த்தனை இது போதுங்க, பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இது அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சீங்கன்னா வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தால் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.